தமிழகத்தில் தனித்தனியாக இயங்கி வந்த 5 அண்ணா பல்கலைக்கழகங்களையும் ஒன்றாக இணைப்பதற்கான சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியின் போது சென்னை, திருச்சி, மதுரை, கோவை மற்றும் நெல்லை ஆகிய 5 இடங்களில் தனித்தனியே அண்ணா பல்கலைக்கழகங்கள் இயங்கி வந்தன. இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் இணைக்கப்படும் என்று அதிமுக அரசின் கவர்னர் உரையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக சட்டசபையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தமிழகத்தில் உள்ள 5 அண்ணா பல்கலைக்கழகங்களையும் ஒன்றாக இணைப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். அதில் அண்ணா பல்கலைக்கழகம் பல்வேறு இடங்களில் துவக்கப்பட்டதால் அதன் தரம் வலுவிழந்து விட்டது என்றும், அதனால் மீண்டும் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக அரசு சட்டத்திருத்தம் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா நாகை மாவட்டத்தில் மீன்வள பல்கலைக்கழகம் துவக்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி நாகப்பட்டினம் பகுதியில் பனங்குடியில் 85 ஏக்கர் பரப்பளவில் 30 கோடி மதிப்பில் மீன்வள பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டார்.